ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசய நமஹா குரவே நமக. இன்று 28வது நாள். 28வது அவசரத்தை பின் அனுபவிக்கலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து முந்தன்னை பெரிய வருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா முந்தன்னோடு உறவியல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முன்னே சிறுவை அழைத்தும் சீரியர்களாதே இரவாணிதாராய் பரையேல் வரும்பாவார் என்று கோபிகள் பாடுகிறார்கள். ஒரு குறையுமில்லா கோவிந்தா நாங்கள்லாம் பசுமாடுகள் பின்னாடி போய் காடுகளை அடைஞ்சு காற்றுல கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டு திரிவோம். நாங்கள்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லாத இடைக்குலத்தில் பிறந்தவர்கள். அந்த குலத்தில் உன்னை பெறுவதற்கு மிக புண்ணியம் செய்தவர்களாக இருக்கின்றோம். எம்பிரானே, உனக்கு நமக்கு உள்ளவரை எப்படி தெரியுமா? யார் ஒழிக்க ஒழியாது, யாராலும் அழிக்க முடியாது. நாங்கள் ஆயர் சிறு பிள்ளைகளான நாங்கள், பெண்களான நாங்கள் உன்னை சிறுபியரால் அழைத்ததை குறித்து நீ கோபிக்காமல் நாங்கள் விரும்பும் பிரயோஜனத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் சொல்கின்றார்கள். முதலில் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை சொன்னார்கள். சங்கு, சக்கரம், பறையெல்லாம். மற்றும் சில சன்மானங்களை விரும்பி அவள் என்ன செஞ்சிருக்காள்னாக்க, இவர்கள் ஊரார் ஒப்பதற்காக ஒரு பறையையும் தங்களுக்காக ஒரு பறை விரும்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஊராருக்கு வேண்டிய பறை அப்படின்னாக்க, இப்பொழுது ஊராருக்கு வேண்டிய பறை வரை பெற்றுவிட்டார்கள். மோளங்கள், வாத்தியங்கள்லாம். இவளுக்கு வேண்டிய பறைகள் என்ன பெறணுமே? அதற்கு ஏதாவது சாதனை அது செய்யறதுக்கு ஏதாவது அனுஷ்டானம் செய்திருக்கின்றீர்களோ? சாதன அனுஷ்டானம் செய்திருக்கின்றீர்களோ? ஏதோ ஒரு காரியம் பறை வேணும் என்றால் அது அனுஷ்டிக்காமல் ஒரு ஏதாவது சாதனத்தை அனுஷ்டிக்க முடியாமல் ஒரு காரியம் கிட்டாதுன்னு கிருஷ்ணன் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பா கிருஷ்ணா, எங்களுடைய அறிவை பார்த்தாலே நாங்கள் சாதனத்துக்கு அனுஷ்டானம் செய்வதற்கு, உபாய அனுஷ்டானம் செய்வதற்கு நாங்கள தகுதியானவர்களா? மகா அயோக்கியர்கள். நீ அதில் எங்களேருந்து அறியலாமே நீ அப்படிங்கிறான். அறியலாம். மேலும் எங்களோட குறைகளை நிரப்பவில்லை. எங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை போக்கடிக்க நீதானே. உன்னுடைய பூர்த்தியில் குறை இருந்தாலும் நாங்கள் சாதன அனுஷ்டான் உன்னோட பூர்த்தியில் எங்கள் அனுகிரகத்தில் உன்னை குறையொன்றும் இல்லாதவன்னு சொல்கிறோம். அதாவது கொஞ்சம் குறை இருந்தால் தானே நீ எங்கள்கிட்ட நீ குறையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நாங்கள் உன்னை ஒரே ஜாதியாக பெற்றிருக்கும் இது ஒன்றே எங்களுக்கு எங்கள் பக்கம் உள்ள சேவிங் பேங்க் டெபாசிட், கை முதல் அப்படிங்கிற வாழலாம். அதாவது பாஞ்சராத்திரம் என்ன சொல்கிறதுனாக, நான் அபராதங்களுக்கு ஒரு இருப்பிடம், கர்மஞான பக்தியோகங்களில் அன்வயம் இல்லாதவன், வேறு கதியற்றவன், குறையற்றவனான நீயே எனக்கு உபாயபூதனாக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் புத்திய சரணாகதி. சரணாகதினாக்க என்ன செய்யணுனாக்க, டோட்டலாக சரணது. நானே எல்லா அபராதமும் குழகலன், கர்மஜான பக்தியோகங்களுக்கு உண்மையே தெரியாது, அன்வயம் இல்லாதவன், வேறு கதியே கிடையாது, நீயே கதி, நீயே எனக்கு உபாயபூதனாக வேண்டும் என்று அவனே பிரார்த்திப்பதான் சரணாகதி சொல்லப்படுகிறது. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, நதர்மிஷ்டோஸ்மி நசாத்பவேதி ந பக்திமாம் ஸ்தவ சரணாரவிந்தே அகிஞ்சோனு அனநிகதி சரண்யே தத் பாத மூலம் சரணம் பிரபத்தியனே ஆளவந்தார் அர்த்தங்கள் அருளி செய்கின்றார்கள். அதாவது நான் கர்மயோகத்தில் நிலை நின்றவன, கர்மயோகம் தெரியல, ஞான யோகத்தை அனுஷ்டிக்கத்தை அஜ்ஞானியும் அல்லேன், உன் திருவடியில் பக்தியும் அடையவனும் அல்லேன்.
ஒரு கைமுதல் மற்றவனாக வேறு கதியற்றவனாக நான் சரண்யனாக உன் திருவடியை வாரத்தை உபாயமாக பற்றுகின்றேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லுகின்றா அவள்லாம் வந்து. அவ்வாறு இருக்க கரவைகள் பின் சென்று தொடங்கிய பாட்டில் இதுதான் அனுசந்திக்கிறா அவள் எல்லாருமே சேர்ந்துண்டு. அப்புறம் கேட்குறான், கிருஷ்ணன் கேட்குறான், சொல்கிற அவனையே உபாயமாக பட்டு வரலாம் இருக்கா இல்லையா, மற்ற உபாயங்களை சவாசனமாக விடும். சவாசனம்னா யோகாசனம் இல்லை, சவாசனம்னு ஒன்று உண்டு. கட்டையாக படுத்துட்டுருப்பா, கை காலெலாம் வரைச்சி அப்படியே எப்படி கட்டை படுத்துட்டுருக்கோமோ, ஒரு ஆக்ஷனும் இல்லை. மனசில் நினச்சிக்கணும், என் கால் விரல் அமைதியடையட்டும், என் கால் ஓய்விடக்கட்டும், முட்டி ஓய்விடக்கட்டும், பாதம் ஓய்விடக்கட்டும் அப்படின்னு தான் சிரசு மட்டும் ஒன்றுவா. இப்போ அப்போ சொல்ல அப்படியே இந்த பாடி பூரா சவாசனமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி அது ஐதீகம். அவ்வாறு இருக்கும் பொழுது தான் சவாசனமாக, அது சவாசனம்னு பேர். அதாவது கிருஷ்ணனே உபாயமாக பற்றவர்கள்லாம் மற்ற உபாயங்களை சவாசனமாக விட்டுவிட வேண்டும். சர்வதர்மான் பரிஜஸ்ய என்று கீதாச்சாரி இதை தான் அருளினான். இப்போ வந்து பார்க்கச்சே வந்து சரணாகதி வந்து எப்படின்னாக்க, ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஒரு சணல் கயிறானது ஒரு பிரம்மாஸ்திரத்தோட பவரை போக்கினது இல்லையா, அதே போல் தான் இந்த சரணாகதி அடைஞ்சிட்டால் தீயின தூசாகம் செப்பேரோ தான், தீயின எல்லாம் தூசாகிடுங்க பஞ்ச அத்தனையுமே. அதாவது அவங்க என்ன சொல்கிறா அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான ஜன்மாங்களில் வந்து செய்யப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவத்தால் கிருஷ்ணன்ட்ட வந்து பக்தி பிறக்கிறது. சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களில் கர்மஞான பக்தியோகங்களை அனுஷ்டித்து அதில் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்க, எங்களோட ஆச்சாரம் தான் எனக்கு தெரியுமே, அறிவை பார்த்தா அதுக்கு ஆச்சாரத்துக்கு மேலே அறிவு, இவையெல்லாம் எங்கிட்ட உண்டு சந்தேகிக்கும் இடம் இருக்கா அப்படின்ட்டு கரவேல் பின் சென்று காணம் சேர்ந்த உண்மையில் சொல்லச்ச, கர்மயோகத்தை அனுஷ்டிக்க விரும்புவாரெல்லாம் முதலாக அங்கங்களுடன் கூடிய வேத அத்தியாயனம் செய்வதற்காக வேதங்களை கரைகண்ட வித்வானாக சதாச்சாரனிஷ்டனான ஆச்சாரியனை அனுமதிப்பார்கள். ஆனால் நாங்கள் எப்படி இருந்தாக்க ஞானஹீனே பசுகுசமான நாங்களாம் ஞானமற்றவர்கள். ஆச்சாரியன் வேதங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, அனுஷ்டிக்கலாம் தெரியாது. நாங்கள்லாம் ஞானமற்றவர்கள். ஞானமற்ற நாங்கள் ஒரு பசுக்கு ஒப்பானவர்கள், ஞானமற்ற பசுக்கு ஒப்பானவர்கள். நிர்பசு நரபசு என்று சொல்லக்கூடிய வாத்தியங்களாகும். எங்களுக்கு ஒப்பிட்டால் பசுக்களையும் வசிஷ்ட பராசராதிகளையும் பராசராதிகள் வரிசையில் எண்ணலாம்படி என்றோ அப்படிங்க. எங்களோட அறிவிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஆச்சார சூன்யத்தையும் இருப்பது. பசுக்களும் எங்களை பார்த்து பரிசுங்களா, ஆச்சாரம் வட்டமாக இருக்கீங்களே, குளிக்காமல் போகாமல் வரீங்களே அப்படின்ட்டு பசுக்கள் இதுவாக இருக்கலாம். அப்புறம் பசுக்களை எங்களை பழிக்கூட ஆச்சாரமும் அனுஷ்டானம் தான் எங்களது அப்படிங்கிறார். காளிகள் பின் சென்று என்னான கரவைகள் பின் சென்று ஏன் சொல்கிறா அப்படின்னாக்க, காளிகள்னாக்க கறக்கு மாடு கறவாத மாடுகள், எருதுகளை சொல்லுவாள். காளிகளை காளை மாடு எரும மாடு என்னுவா. கறவை பசுக்கள் எல்லாவற்றையும் மேய்த்தார இவர் மேய்த்த அமைச்சாக்க, 2 பசுக்களை மேய்ச்சா வைசர்களான இவரோட தர்மானுஷ்டானம் இருக்கு இல்லையா, அது வந்து கர்மயோகத்தில் சேருமா. 2 மாட்டையும் சேர்ந்தாலும் சேர்த்தாக்க வைசர்கள், அதாவது வைசர்கள்லாம் தனத்துக்காக வியாபாரத்தை செய்கிறா இல்லையா, அதுபோல் இவாளுக்கு வந்து கர்மத்தில் சேர்ந்துருமா. அது அப்படி இல்லாமல் என்ன செய்கிறானுங்க, என்ன சொல்கிறோம்னாக்க, கறந்த பால் சாப்பிட்றதுக்காக மாடு மேய்க்கிறோம் என்பதை காட்டுவதற்காக கறவைகள் பின் சென்று அப்படின்ட்டு இவாள் அப்படி சொல்லின்னு இருக்கா. இவாள்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாள்னாக்க, அப்படியா கறவைகள் பின் சென்று போயிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமான சாப்பாட்டு விஷயம், எனக்கும் பசுமாடை பிடிக்குமா. இப்போ வந்து அப்படி இருந்தாக்க ஏதாவது புண்ணிய க்ஷேத்திரங்களை அடைந்து வசிச்சிருக்கீங்களா, அதை கொண்டு உங்கள் காரியம் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, காணம் சேர்ந்து அப்படிங்கிறான். பசுக்களுக்கு புல்மேய சௌகரியம் உள்ள காட்டில் வசித்து வந்தது எங்களுடைய புண்ணிய க்ஷேத்திர வாசம் என்கிறார்கள். அதாவது
காட்டில் பசுக்கள் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு புண்ணிய கஷேத்திரம், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே எனக்கு தினம் போயின்னு இருக்கோம், தினம் வச்சுட்டு இருக்கோம் தான் அப்படிங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், இப்போ நீ காட்டில் பசுக்களை வசிச்சிருக்கீங்க இல்லையா, அதையே வானஸ்பிரஸ்தமாக ஒரு அனுஷ்டிப்பதாக வச்சுக்கலாமே, அதை விட அப்படி வச்சுக்கலாமா நம்ம அப்படிங்கிறான். காட்டில் போய் இந்த தங்கி இருந்து பசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அங்கே பழம் கனிகளை சாப்பிட்டீங்கன்னாக்க அதை வானப்பிரஸ்தாஸ்திரமாக வச்சுக்கலாமே, அது அனுஷ்டியாக இருக்கக்கூடுமே அப்படிங்கிறான். ஆகவே ஆசிரம அனுஷ்டிப்பதாகிய கர்மயோகம் காணப்படுவதாக தோன்றுகிறது. வானப்பிரஸ்த கர்மயோகம் தோன்றுகிறது அப்படின்னு கண்ணை சொல்கிறான். அவள் என்ன சொல்கிறான்னாக்க, காட்டை அடைவோம், குளிக்காமலும் சாப்பிடுவோம், குளிச்சுட்டும் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு எப்போ குளிக்கணுமோ அப்போ குளிப்போம், குளிக்காமல் குளிக்க மாட்டோம். காட்டை குளிக்காம ஸ்நாத்வா புஞ்சீத என்று விதியம் அனுஷ்டியம் உண்போம். அது எங்களுக்கு சரி, நான் குளிச்சோமா குளிக்க மாட்டோம், குளிக்கணுமா வேண்டாம், சாப்பிட மாட்டோம், எப்போ பசு எடுத்து திறந்து சாப்பிடணும், குளிக்கலாம். அப்புறம் அதிதிகளுக்கு கொடுக்கணும் நியமம் இருக்கிறது. அது எங்கள்கிட்ட கிடையாது. அப்புறம் எந்த பக்கம் நிற்கணும், கிழக்கு முகமாக வார்த்து கொண்டு நீ உண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. அப்போ நான் சாப்பிட்றது கிழக்கு முகமாக பார்த்து சாப்பிடணும்னு நியமம் இருக்குது. நம்ம நியமம் என்ன சொல்லலாம்னாக்க, பசுக்கள்லாம் நிற்கும் திசையே எங்களுக்கு கிழக்கு திசை, நாங்கள் அந்த திசையை பார்த்து தான் சாப்பிடுவோம் என்று. பசுக்கள் நின்றால் பசுக்கு நின்றுருக்கா, நின்று உட்கார்ந்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. பசுக்கள் நின்றுருக்கா நின்றுட்டு சாப்பிடுவோம், படுத்துட்டுருக்கா உட்காந்துட்டு சாப்பிடுவோம். அசையாமல் அதாவது அதுக்கு பசுக்கள் அசைடாக இருக்குச்சு, எங்கள் அசைடாமல் இருக்க சாப்பிட்டுட்டு இருப்போம். உச்சிஷ்டம் அபோஜ்யம் பரியுஷிதம் மயிர்ச்சோறு புழிச்சோறு முதலான 8 உணராகாது என்று வரம்பேல். இது நாங்கள் கர்மயோகத்தில் நின்ற நிலை. இவற்றை கர்மயோகமாக கொள்வதாக இருந்தால் தாராளமாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், சரிப்பா மாம்ச விக்கிரகம் செய்யாதவன் ஞானிகள் சிறந்தனாகிறான். இன்னும் ஞானிகளாக கேட்கச்ச அவன் என்ன சொல்கிறான்னா, இதை பாருமா, ஞானி இல்லை நடுவேன், உன்னை போல சிரோன்மணிகளான மைத்திரேயி சிரமணி எல்லாரும் ஞான உபதேசம் பண்ணின்ற காலம் எல்லாருக்கும். அப்படி இருக்கச்ச ஞான அனுஷ்டானம் உங்கள்கிட்ட இருக்குமே, ஞானயோக நிஷ்டர்களாக இருப்பீங்க போல இருக்கு, உங்கள் பலனை பெருவிரும்பீர்களோன்னு கண்ணன் கேட்கச்ச, முதலில் அறிவு இருந்தால் தானே ஞானமே வரத்துக்கு. இடக்கை வழக்கை அறியாத நாங்கள் எங்கே போய் ஞான யோகத்தை போய் அறிஞ்சிக்க முடியும்? எங்களுக்கு அதுக்கும் எங்களுக்கு மடுவுக்கும் மலைக்குமுள்ள தூரம் இருக்கிறது அப்படி நீங்கள் சொல்கிற ஆய்வாழலாம். அதுவும் ஞான யோகமும் கிடையாது. அப்புறம் எங்கள் குலத்தை பார்த்தால் எப்போதாவது அறிவு உண்டாகும் என்று உனக்கு தோன்றுறதா? எனக்கு எங்களோட அறிவை பார்த்திருக்கும் நீ அருவிகேடனாவாய். பக்தி பரவசராயரையும் சர்வஜாயரும் உன்னை பற்றுமவர்கள் நாங்கள். ஒன்றும் அறிவொன்றில்லாத குருவரை கோபாலன் யார் இருப்பான்னா, ஒரு அறிவும் கிடையாது, அர்த்தமும் தெரியாது, ஒன்றும் அறிவொன்றும் இல்லாத குருவரை கோபாலர்கள் என்று அழைப்பான்னு பெரியாழ்வார் சொல்கிறது. சரி, நீங்கள் பலனை பிற கர்ம ஞான பக்திகளாக புண்ணியங்கள் ஒன்றுமில்லை ஆகியல் அப்படின்னா வாஷ் மை ஹேண்ட், கை கழுவி விட்டுறேன் அப்படிங்கிறோம். அப்படி கழுவிக்கிட வேண்டியதான் என்று கேட்க, உந்தன்னை பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறாருனாக்க, இவாள் எங்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்ச தனம் இல்லைன்னா பித்துரார்ஜிய தர்மங்கள் எங்களுக்கு இல்லைன்னு ஆகிடுமா? எங்களுக்கு இந்த சுத்தமான புண்ணியமே எங்களுக்கு பலப்பிரதனான நீயே எங்களுக்கு கையாளாக கூட்டத்துக்கு வரத்துக்கு வாடா கிருஷ்ணா வாடா இங்கே வா அங்கே போய் செய்கிறோம். இந்த பலனை கொடுக்கக்கூடிய நீயே எங்களுக்கு கையாளாக இருக்கும் பொழுது எங்களை விட யார் ஒரு புண்ணியசாலிகள் உண்டு உலகத்திலே அப்படின்னு கேட்குறான். அறிவொன்றுமில்லாதனா புண்ணியம் யாமுடையோம் ஒன்று அறிவொன்றுமில்லாத என்றும் புண்ணியம் யாமுடையும் அறிவே கிடையாது, புண்ணியம் யாமுடையும் ஒன்றுக்கொன்று கான்ட்ரடிக்டாக இருக்க சேரா அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிருஷ்ணன் கேட்குறான்.
அப்படின்னா உங்களை விட வேண்டியதுதான். கை கழுவுறதுக்கு ரெடியாக இருந்து பார்த்துருக்கேன், ஏதாவது சாப்பிட்டு சொல்லிண்டு நீ குறைவே, அதாவது குறைவொன்றுமில்லா கோவிந்தான்னா நீ குறைவொன்றுமில்லாது இருக்க நாங்கள் இழக்கலாமா? எங்களுக்கு குற்றம் சொன்னோம் ஒழிய ஒரு பூர்த்தி எனக்கு எந்த குற்றமே சொல்ல. எங்களுக்கு அறிவில்லை, மண்டு எல்லாம் எங்களுக்கு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ குறைவில்லாத ஒன்றும் குறைவில்லாத ஒன்று தான் சொல்லியிருக்கோமா? நாங்கள் சொல்லவே இல்லையே. அப்படிங்கச்ச உன் குறைவில்லாமைங்கிறது எங்களுக்கு அறிவில்லாமல் அபேட்சித்தன்றோ கிடைக்கிறது. எங்களை போன்ற குறைபாடெல்லாம் இருக்கா இல்லையா, குறையோடு இருக்க ஒருத்தன் சேர்த்துண்டாத்தான் உனக்கு குணப்பூர்த்தி உண்டு, குறையில்லாதவன் பேர். எல்லாம் நிறைந்த ஒருத்தன் சேர்த்துண்டா உனக்கு குணப்பூர்த்தி ஆகாது. குறைவுள்ள எண்களை சேர்த்து கொண்டால்தான் உனக்கு குறையில்லாமல் இருப்ப அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஞான பக்தி யோகங்கள் எங்களிடம் இருந்தாக்க உன்னை விட்டு விலகுவதற்கு அது வழியாக இருக்கும். தன் முயற்சியால் உன்னை பெற இருப்பவர்களை ஏஷபந்தா விதர்பானாம் ஏஷையாதைய கோசலான்னு அப்படின்ட்டு தமையன் என்ன சொல்கிறான்னாக்க, விதர்ப்ப தேசத்தை போக வேண்டிய வழி காமிக்கிறான். நலன் கோசல தேசத்தை போகிற வழி காமிச்சானாம். அதாவது ஞான பக்திகள் இருந்தாக்க ஒன்று விட்டு விலகி வேறு வழியில் போக வேண்டியிருக்கும் தான் இப்படி சொல்லின்னு இருக்கா வாழலாம். அப்புறம் இப்படி எல்லா விஷயத்திலும் ஒன்றுமே இல்லைன்னு குறைவாளராக இருக்கீங்களே, நான் இப்படி உங்களுக்கு எப்படி நான் உதவ வேண்டும் கண்ணன்னு சொல்ல அவன் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, பரமபதத்தில் இருக்க இல்லையா, அங்கே இருக்கிறது நீ குறையாக நினச்சிட்டு இருக்கியான். பரமபதத்தில் இருக்கிறதையே நீ குறையாக நினைத்து அந்த குறைய போக்குக்குள்ளத்தான் எங்களை அடைஞ்சு பசு கூட்டங்கள் அடைந்த விடத்திலே பசுப்பிராயர்களாய் எங்களையும் நோக்கினாய் என்றோ நீ குறைவொன்றுமில்லாதவனாவது அப்படிங்கிற. அவன் என்ன சொன்னாக்க, பரவத விரக்தியான். பரவத்தில் என்ன இந்த நோடு வருமான் ஈசன் மேமெல்லாம் மந்திரமாவலை கொண்டு மறைந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செகண்டுக்கு தூபம் காமிக்கிறோம், மாலை போடுறோம், தூபம் காமிக்கிறோம், மாலை போடுறோம். வெறுத்து போயிட்டான். அங்கே பரவத்தில் ஒரே புகையமாக இருக்குது, இவளை பார்த்து தினம் விடமாட்டா போல் இருக்குன்ட்டு விரக்தி அடைஞ்சு அப்போ பூமண்டலத்துக்கு வந்திருக்கோம். அங்கே தான் திருவேங்கட மாமலை நின்றுருக்கான். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கட மாமலைக்காரன் தான் மதுரை எம்பதியன் கிருஷ்ணன். பரமபதத்தில் நீ இருக்கிறதே மன வெறுத்து போய் குறைவாக நிறுத்து தானே இது பசு மாட்டுகள் அடைச்ச இடத்துல எங்களோட தங்கின்னு இருக்க அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னாக்க, நீ ஒன்று சொல்லியிருக்கிய, நீ சர்வதர்மான் பரிதர்ஷி மாமேகம் சரணமஜ அப்படின்னு சொல்லியிருக்கிய, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி வா அப்படிங்கிற. இது நீ நீ சொன்ன விஷயம் ஒன்று, ஆனால் எங்கள்கிட்ட விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை நீ பதில் சொல்லுங்கிறா. சர்வதர்மான் பரிஜஸ்ய மாமேகம் சரணமர்ஜ என்ன சொல்லியிருக்க அர்த்தம்? அதுக்கு எல்லா சாதனங்களையும் அடியோடு விட்டு என் ஒருவனையே உபாயமாக அடைந்து நீ தானே சொல்லியிருக்க. அப்போ நாங்கள் ஒன்று தானே அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு சாதனம் கிடையாது, கர்மஞான பக்தியோகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆசா அனுஷ்டானம் கிடையாது, அதில் சாப்பாடெல்லாம் பட்டு எனக்கு யார் வேணும், நீ ஒருத்தன் தான் எங்களுக்கு, அதுதானே செஞ்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறா. நீங்கள் இப்போ அவன் கேட்குறான், ஏப்பா நீ குறைவொன்றும் இல்லாதவனா, நான் குறைவொன்றும் இல்லை, நீங்கள் அறிவொன்றும் இல்லாத, உங்களுக்கு அறிவு கிடையாது, இவ்வாறு இருப்பதை சென்று நான் உங்கள் காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் எப்படி நிர்பந்தப்படுத்தலாம் அப்படின்னு நான் கேட்கச்ச சொல்கிறா அவெல்லாம். அதாவது உந்தன்னோடவே நமக்கு இங்கே ஒழியாது. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கு இல்லையா, எங்கள் காரியத்தை நீயே செய்து கொடுக்க வேண்டும் என்னிடம் தோன்றி இருக்கிறதுன்றா என்கிறார்கள். உடைமையானது இது ஒருத்தனுக்கு சொந்தம்னாக்க உடைமை அவன்கிட்ட அவனுக்கும் யார் உடைமைக்கு சொந்தக்காரன் தான் அந்த உடைமை எடுத்துக்கிறதுக்கு வரணும்.
அதை அதை வந்து உடைமையை ரட்சிப்பதும் எடுத்துக்கொள்வதும் உடையவனோட பொறுப்பு இல்லையா? முதல் அதுக்கு உரிமையாளன் பொறுப்பு இல்லையா? அப்படி கேட்டு சரிம்மா அதெல்லாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் இல்லைங்கள. அதாவது நீங்கள் செய்கிற விஷயம் இல்லை, உன்னை சேர்ந்துருக்கேன் சொல்கிறீங்க இல்லைங்கல்ல. அதுக்கு எப்படின்னாக்க நீங்கள் சொல்கிற ஒரு கூட நீரோடு இதை வந்து நீங்கள் அதே பெரிய விஷயமா சொல்லி உன்னை சேர்ந்துருக்கேன், நான் வந்திருக்கேன், பிறந்திருக்கேன், அங்கே பிறந்தேன் சொல்லிகிட்டு இருக்கியே, உன்னோட குடல் துடுக்கு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கியே அப்படியே நீ வாழலாம் கேட்கச்ச அவன் என்ன சொல்கிறான்னாக்க, நீ வந்து தயினால் பூர்ணமாக இருக்கியான், நாங்கள் தயனீய தயா பூர்ணையாக இருக்கு. அதாவது உன் தய வேண்டின்னு இருக்கோம், நீ தயனீய தயா அப்படின்னு பூர்ணராக இருக்கிறனால இந்த அளவு உழைக்க முடியாது. அதாவது நீ தயவுடையவன், நாங்கள் உன்னை தயையை எதிர்பார்க்கவன். இதில் ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. அடிக்கடி சுவாமி என்ன மன்னாடு ராஜகோபாலன் ஓடி போயிடாருன்னு சொல்லப்படாது, நினச்சிக்கப்படாது. இந்த ராஜகோபாலன் எப்படி தெரியுமா? அவன் கால்கள் 2 பசு நின்றுருக்கும், கையில் சாட்டி வச்சுட்டு இருப்பான். இப்படி கையை இப்படி வளைச்சுண்டு இப்படி தோழமையில் கையை போட்டு வரலாம். அதை வந்து கை தாங்கலாம். இந்த பசுக்கள் எப்படி தெரியுமா? அவன் முகத்தை பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு மேலே. இதை பாருப்பா, அது எப்படின்னா பசுவோட பார்த்து, அப்பா ஒன்று விட்டால் வேறு எதையே கிடையாது, நீ தான் எனக்கு காப்பாற்றும், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு இந்த பசுவை முடிஞ்சு இதோடு பார்த்துன்னு இருக்குமா. அதே போல் நாங்கள்லாம் பசுக்கள், நிற்பசு, அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பசுவை சொல்லிட்டு அவள்கிட்ட நிற்கிறது. அதாவது நீ தயை கொடுக்கவும், தயை மூஞ்சி எனக்கு எதிர்பார்த்துனுங்க, தயை கிடைக்குமோ அப்படின்ட்டு உனக்கும் எனக்கும் உள்ளவரை ஒழிக்க முடியுமோ? முடியாது அப்படிங்கிறான். அதாவது பின்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஆளவன் என்ன சொல்கிறாருனாக்க, பகவானே அடியேன் உன்னை தவிர வேறு நாதனற்றவன், நீயும் என்னை தவிர வேறொருவனை அருளுக்கு விஷயமானவனாக உடையல்லை. உன் அருளாகிற விதியால் ஏற்பட்ட இந்த அளவை ரட்சித்துக்கொள், கைவிட்டுவிட வேண்டாம் என்று ஆள வந்தார் சொல்கிறார். கோவர்தனத்தை எடுத்து எங்களை ரட்சித்தவனாய் கோவிந்த பட்டாமனை செய்து சந்தோஷப்பட்டு, ஆஹா இந்திரன் கோவிந்த பட்டா செஞ்சுட்டான் நமக்கு அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட கோவிந்த நாமத்தை உகந்தவனான உன்னை இந்த உறவு உனக்கு எனக்கு உண்டான எதுக்கு கோவிந்தப்பட்டு கோவர்தனை எதுக்கு எடுத்த? இன்னும் ரட்சிக்கணும், பசுக்கூட்டம் ரட்சிக்கணும், எங்களை காப்பாற்றணும்னு எடுத்தேன். கோவர்தனமுடைய படித்ததுக்காக என்ன செஞ்சான் இந்திரன்? கோவிந்த பட்டாபிஷேகம் செஞ்சான். அதுக்கப்புறம் தானே கோவிந்தன் நீ எங்களுக்காகத்தானே கோவிந்த மலையை எடுத்த, இந்திரபன் கோவிந்த பட்டாபிஷேகம் கொடுத்தான். அப்போ வந்து நீ வந்து அப்படி இருக்கச்சே வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுண்டியோன்னு நீ அகம் வா பாந்தவோ ஜாத நைதச்சிந்தியன் மிதயம் யதா அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு பந்துவாக பிறந்திருக்கிறேன், இது உங்களால் வேறு விதமாக எண்ணத்தக்கல் என்று எங்களை ரட்சித்த நீயே இப்போது வேறுவா சொல்ல வச்சுட்டியே. அப்போது கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்று எனக்கு பெருமையை தரும் பேர் சொன்னீர்கள். குறைவேண்டமில்லா கோவிந்தா சொன்னீங்க, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொன்னீங்க. நீங்கள் ஆனால் ஆரம்பத்தில் என்னென்னு சொன்னீங்க தெரியுமா? நிறையா பேர் சொல்லி அழிச்சிருக்கீங்க. தகாத பேரிட்டு அழித்தீர்கள் என்றோ நாராயணா அப்படின்னு பையன் பரமநிலை பாடிலாம் சொன்னீங்களே. அப்போ என்று அவன் கோபிக்கு அவன் சொல்ல, சகாத பேரிட்டு அழித்தீர்கள் என்று சொல்ல கோபிக்க அவன் சொல்கிறான், நாங்கள் அறியாத தனத்தினாலே செய்த பழியை பொறுக்க வேண்டியதும் கடமை. பித்தர் சொன்னவும் பேதையர்கள் சொன்னவும் பக்தர்கள் சொன்னதையும் அதில் குறகண்டிகள் பிடிக்கலாமா? காதல் கடலின் மிக பெரிதா அப்படின்னு என்ன அளவென்றால் யானுடைய அன்புன்னு சொல்கிறான். அதுக்கு அவ்வாறு இருக்கச்சே வந்துன்னு சொன்னால், சரி எங்களோட அறியாமையினால் உன்னை சிறுவை அழைச்சிட்டோம்,
எங்களுடைய அறியாமையால் ஒரு சிறுவேரான நாராயணாமத்தை சொன்னோம். அப்புறம் வந்து என்ன செஞ்சோம், கோவிந்த பட்டாபிஷம் ஆகிடுத்து. உனக்கு நாராயணநாமம் சொல்ல குற்றம் ஆகிடுத்து. பரமத்தில் இருக்கும்போது நாராயணநாமம் பெரிய பேராக இருக்கலாம். அங்கே இருக்கிறதுக்கு கால் கொதிப்படிச்சு இங்கே வந்து இல்லையே. கோவிந்த நாமம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பரமத்தில் நீங்கள் வந்திருக்க. நாராயணன் அமக்களமாக இருந்த அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு இது கிடையாது, பொறுமையில் இருக்கிறதுக்கு இது திருப்தி இல்லை. இங்கே எதுக்காக வந்த? நீ கோவிந்த பட்டாபிஷேகம் செஞ்சுக்கணுங்கிற அப்படின்னா வந்திருக்கேன். நீ இங்கே அவ்வாறு இங்கே வந்து அது சம்பாதித்த பிறகு பழம்பெயரான அதை சொன்னால் உன்னுடைய உள்ள சிறு சகஜம்தான். அப்புறம் இதுக்கு நாராயண சொன்ன கஷ்டம்தான் உனக்கு வேணும். அதனால் அதை சொன்னதற்கு எங்களை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்புறம் நாராயணனுக்கு பரிதருவான் என்றும், நாற்றத்துழாவின் நாராயணன் என்றும், நாராயணன் மூர்த்தி என்றும் பலகால் சொன்னதை நினைக்கின்றார்கள். நாராயண நாமத்துடன் இல்லாமல் மேல் எக்ஸ்ட்ராவா பார்க்கடலில் பையத்வின்ன பரமன், ஊழி முதல்வன், பாழியனுடைய பற்பனாவன், தேவாதி தேவன் என்று பரத்துவத்தை சொல்லும் சிறுபேர்கள் பலவற்றை சொன்னதை அவர்கள் நினச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டோமே அப்படின்ட்டு. சர்வான் அசேஷ சமஸ்வ, எல்லா பாவங்களையும் மீதி இல்லாமல் க்ஷமித்தருள்வாய அப்படிங்கிறார். உண்டன்மை சிறுவிய இழைத்தனும் சீரியருளாதே அப்படிங்கிறார். சர்வான் அசேஷ க்ஷமஸ்வக, எல்லா பாவங்களையும் டாப் டு பாட்டம் ஜன்மம் எடுத்ததுலேருந்தும் பல ஜென்மங்களை செஞ்ச பாவங்களை செஞ்சுட்டு நீ வந்து இதுவரை செய்த பாவங்களையும் க்ஷமிச்சருள்வாயாக. அதாவது எம்பெருமான வார்த்தை இது. அதாவது இவை முக்கான அதாவது மூவை அபசாரம் உபலட்சணமாக பகவதாரம் பாகவத அபசாரம் இதெல்லாம் அத்தனை பாவங்களையும் இதெல்லாம் மூவை அபசாரத்தில் வரும். சர்வான் அசேஷத க்ஷமஸ்வக, என்னுடைய எல்லா பாவங்களையும் மீதி இல்லாமல் நீ க்ஷமித்தருள்வாயாக என்று எம்பெருமானாரை போல சொல்கிற வாழலாம். என்னால் உங்கள் பேற்றை பெரும்படியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. பலன் உள்ளதாகையால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டாமா? என்னால் ஒன்று பேற்று கிடைக்கும், பலன் கிடைக்கும் சொன்னிச்சுருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுமோன்னு என்று அவன் கேட்க, நீ தானப்பா உடையவன், நாங்கள்லாம் உடைமை என்ன முயற்சி பண்ணுறது? அது சொன்னது முதலியே சர்வசக்தி அதாவது என்கிறார்கள். அதாவது நீ உன்னுடைய சேஷித்வம் இருக்கு இல்லையா, உன்னை சேஷித்வத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு நீ பறை தருவாயாக. சேஷித்வத்தை நிலைநிறுத்த வேண்டுமானால் நோ நீட் அப்படிங்கிறார். உன்னுடைய சேஷத்வத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேணுமாக எங்களுக்கு பறை தருவாயாக அப்படிங்கச்சா என்ன செஞ்சான்னா, கண்ணன் நப்பினையை பார்த்தான். இவர்கள் கேட்பவற்றை நிறையா கேட்குறாப்பா, கொடுக்கறது லாயக்கானதான். இவர்கள் கேட்பவற்றை ஆராய்ந்து கொடு என்று நப்பின்னை பிராட்டியை காட்டினானான். நீ தாராய், அவள் செய்யும் புருஷகார கிருத்தியத்தை அவள் செய்துவிட்டாள். நீ செய்ய வேண்டும் பலப்பிரதமாக காரியமே செய்யப்படாமல் உள்ளது. சைத்தன்ய காரியமான விஷயம் ஸ்வீகாரமும் எங்களுக்கு ஸ்வரூபத்திலே புகும். ஆகையாலே உபாயமென்று பேரிடலாவாது எங்களுடைய பறை என்று யாதொன்று அடுத்த பாட்டை சொல்கின்றார்கள்னா சித்தஞ்சராக சொல்லப்போகிற அடுத்த என்ன பறை என்னென்ன கேட்க போகிறோன்ட்டு. இதுவரையில் ஆண்டாள் அவளை செய்த திருப்பாவின் 28 பாசுரத்து அர்த்தங்களை அனுபவித்தோம். ஏகப்பட்ட வாக்குவாதம், கிருஷ்ணாவோட கைகளே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கிருஷ்ண கள்ளன் அவன் எப்படின்னாக்க இவளை பற்றி நன்னா தெரியும், இவளை மட்டும் போகமாட்டா, செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அவனுக்கு. இருந்தாலும் இடக்கு படக்கா சில கேள்விகள் கிட்ட பார்க்கல. ஞானம் உண்டா, அனுஷ்டானம் உண்டா, பக்தி உண்டா, அப்புறம் வந்து என்ன பெரிய பேர் இட்டீங்களா, சின்ன பேர் இட்டீங்களே, நான் இது குணப்பூர்த்திங்களா, உங்களுக்கு குணம் இல்லையா, உங்களுக்கு நான் ஏன் செய்யணும் உங்களுக்கு அப்படின்லாம் இடக்கு படக்கா கேள்வியெல்லாம் கேட்குறான். அதாவது அவர் ஆசிரியர்களுடன் சம்வாதம் பண்ணுவதையும் கூடி கலப்பதையுமே தன்னுடைய முக்கிய பங்காகவும் முக்கிய விருப்பமாக கொண்டுள்ளான் எம்பெருமான். அதைத்தான் கிருஷ்ண கற்றுக்கரவேளில் வந்து
அவ்வளோ பல விவாதங்கள் செஞ்சுட்டு இருக்கான். இது எப்பேற்பட்டது இது உடைமையும் உடையவனும் தான் முக்கியமானது. சரணாகதி தான். உடைமை சரணாகதி ஆகிடுது, அவர் ரட்சிக்க விட அவங்க இடமை. இதுதான் கரைகள் பின் செல்ல பாசுரங்கள். இத்துடன் இந்த பாசுரத்தை தலைகட்டலாம். ஆழ்வார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமான ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியே கார்பங்காடு இறங்காடு ஸ்ரீனிவாச ராமானுதாசன்.